இந்த லேப்டாப் விப்ரோன்ட்டு கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்த லேப்டாப்புங்க. எனக்கு தெரிஞ்சு 2011 அந்த பேட்ச் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு லேப்டாப் அறிமுகமானது. இதில் ஒய்ஃபைலாம் கிடையாது. 2GB ரேம் கொடுத்துருப்பாங்க. AMD ப்ராசஸர், விண்டோஸ் 10 OS வரும். 160லேருந்து 320GB வரையும் ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தாங்க இதில். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆகிட்டுருங்க லேப்டாப். இது சர்வீஸ்க்காக கேட்டாங்க, சென்டிமெண்ட்டாக வச்சுட்ருக்காங்க போல். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு சிப்செட் கம்ப்ளைண்ட் இது. இதில் சிப்செட் இஷ்யூ தான் அதிகமாக வரும். AMD சிப்செட் கொடுத்துருப்பாங்க. அந்த கிராஃபிக்ஸ் சிப்செட் வந்து இஷ்யூ ஆச்சுனாக்கா சம்டைம் டிஸ்பிளே வரும், சம்டைம் டிஸ்பிளே வராது. இந்த மாதிரி வந்ததுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆல்டர்னேட்டிவாக மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இப்போ அது கூட இது கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. இன்னொன்று ஒய்ஃபை கிடையாது, ரேம்லாம் கம்மி, OS லேட்டஸ்ட்லாம் சப்போர்ட் கிடையாது, எந்த டிரைவர் சப்போர்ட்டும் கிடையாது. பழைய OS 7 தான் யூஸ் பண்ணணும். அதனால் சும்மா பேசிக்காக கற்றுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. மற்றபடி மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணுறதில்ல நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்கு.